कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय கோவிந்தாய நமோ நமஹ. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மார்கழி மாதத்தின் 29வது நாளாகிய இன்று திருப்பாவையினுடைய 29வது பாசுரத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு குருவினிடத்திலே சென்று ஒரு சிஷ்யர் கேட்டாராம், அந்த கண்ணனை பற்றுவதற்கு என்ன வழி இருக்கின்றதுன்னு. திருப்பாவையினுடைய 30 பாசுரத்தை பாடு என்றாராம். 30ங்கிறது ஒரு பெரிய எண்ணிக்கையாக இருக்கின்றது, வேறு வழி இருக்கா? 2 பாசுரத்தை பாடுன்னாராம். 2 கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன்னு பாடு, உனக்கு எல்லா சேமத்தையும் கண்ணன் தருவான்னாராம். அப்பேற்பட்ட அருமையான ஒரு பாசுரம் இந்த பாசுரம், சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து. என்ன தெரியுமா, காலை இன்னும் வரவில்லை, அது சிறுகாலை. அந்த சிறுகாலையும் இன்னும் ஆரம்பிக்கவில்லை, இது சிற்றம் சிறுகாலை. சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய். இப்படி உன்னை வந்து போற்றி நாங்கள் வணங்குவதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா கண்ணா?
பெற்றம்மை துண்ணும் குளத்தில் பிறந்தும் நீ குற்றவேள் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகால் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றலோர் எம்பாவாய். நாங்கள் இந்த ஜென்மத்தில் இந்த இடத்துல இந்த விஷயத்தில் மட்டும் உன்னை சிக்கனை பிடிக்க மாட்டோம் கண்ணா, எங்கே போனாலும் நீ தான் எனக்கு கதி, சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். ரொம்ப அழகாக ராமானுஜர் சொன்னார், சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்னு சொன்னேன்னா உன் வாழ்க்கையில் துயரம் கிடையாது. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். உற்றோமே யாவும் உனக்கே யாம் ஆட்செய்வோம் மாற்றை நம் காமங்கள் மாற்றலோர் எம்பாவாய். நாங்கள்லாம் மனுஷங்க தானே கண்ணா, எங்கள் மனசில் வேற ஏதாவது ஆசை வந்து உன்னை வணங்குவதில் இடர்பாடுகள் வந்தால் எங்களுடைய குறையெல்லாம் நீ தான் நீக்கி எங்களை நீ தான் கண்ணா காப்பாற்றணும். உன்னை விட்டால் எங்களுக்கு யார் இருக்கா கண்ணா? மணிவண்ணா, மாயவா, மாளவா, மாதவா, நீயே எங்களை காக்க வேண்டும் மாயக்கண்ணான்னு இந்த 29வது பாசுரத்திலே கோதை நாச்சியார் சூடிக் கொடுத்த சுடற்கொடி நமக்காக அருமையாக இந்த பாசுரத்தை பாடிக் கொடுத்துள்ளார். நாளை திருப்பாவையின் 30வது பாசுரத்தை சிந்தித்து நிறைவு பெறுவோம். நன்றி, வணக்கம்.